அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்புப்படி கடலோர தமிழகத்துல நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்பு அப்படிதான் பிரீஃபா பார்க்க போறோம். இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவை கொடுக்க போகிறது மற்றும் குறைவான பனிப்பொழிவு மற்றும் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வல்லது அப்படின்னு தான் இந்த செய்திகளை பிரீஃபா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பூமத்திய ரேகை பகுதி ஒட்டிய ஒரு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியினோட ஒரு நிலவிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் நிலவுகிறது எனவும் சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வருகிறன்னு சொல்லக்கூடாது. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி இன்றைய தேதி வரை தமிழகத்துல குறிப்பாக புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட நிலையே காணப்படும் என்ற ஒரு தற்போது சூழ்நிலையை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி அந்த தேதியில பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடலோர தமிழகத்துல ஓரிரு இடத்திலையும் புதுவை மற்றும் அதே போன்ற காரைக்கால் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த செய்தி குறிப்பில் கொஞ்சம் அழுத்த திருத்தமாகவே வந்து சொல்ல வராங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாதுகாக்க இருக்க வேண்டும் அப்படின்ட்டும் ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. இதனால குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய முன்னறிவிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்துல குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வர நிலையில 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு இடத்துல கனமான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இயல்பு நிலையில இருந்து குறைந்தபட்ச வெப்பநிலையும் பொறுத்தமட்டில் 22ஆம் தேதியில் அதே 26ஆம் தேதி வரை 2.2 இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வந்து இயல்பை விட அதிகமாகவே வந்து இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் தகவல் வந்து வெளியே இருக்கு. ஸோ உறைபனி எச்சரிக்கையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்க. இன்று பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டமும் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 30 டிகிரிலேருந்து ஒரு 35 டிகிரி வரும் குறுக்கக்கூடும். இதனுடைய குறைவான பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 அப்படின்ட்டு ஒரு கணிப்பாகவே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து தமிழகத்தில் ஒரு இடத்துல காணப்பட்டாலும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் அந்த மாரி இடத்துல ஏற்கனவே ரெட்வா புயலுடைய காரணம் எதிரொலித்த நிலையில தற்போது இந்த கன்னியாகுமரி அந்த சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் பனியும் தமிழகத்தில் அநேக இடத்துல வந்து பனியும் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.